நனைஞ்சிட்டு இருக்க? மொட்டை மாடி கதவு பூட்டிருக்கு. மணிக்கணக்கா பொன்னி மழையிலேயே நனைஞ்சிட்டு நின்னா. அப்புறம் ஒரு நாள் ஏதோ ஒரு பிரச்சனையில அவளை கிச்சனுக்குள்ளேயே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. இவ்ளோ பெரிய வீட்ல அந்த பொண்ணு தனக்குன்னு தனியா விறகடுப்புல சமைச்சு சாப்பிட்டுட்டு இருந்துச்சு. அங்க வர்றது பொண்ணு தானே? அந்த பொண்ணு தாங்க. அந்த பொண்ணு என்ன விறகு சுமந்துட்டு வரா? இப்பேற்பட்ட வீட்ல வாக்கப்பட்டுட்டு தன்னந்தனியா அது எங்கெங்க இருந்தோ விறகு சுமந்துட்டு வந்து இப்படி வெட்ட வெளியில சமைச்சு அந்த பொண்ணு கஷ்டப்படுறத பாக்கும்போது எங்களுக்கே அது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. ஐயோ கடவுளே! நானும் என் புருஷனும் பொன்னிக்காக ஒரு தடவை நியாயம் கேட்டு வந்தப்ப நீங்க இதுல எல்லாம் தலையிடாதீங்கன்னு சொல்லி சத்தம் போட்டு அனுப்பிட்டாங்க. அது மட்டும் இல்லைங்க, இப்ப கூட நீங்க வீட்டு மொட்டை மாடிக்கு போய் பாருங்க, மேல ஒரு குடிசை இருக்கும். எங்களுக்கு தெரிஞ்சு ஒரு 2-3 மாசமா உங்க பொண்ணு அந்த குடிசையில தான் தங்கிட்டு இருக்காங்க. ஒருவேளை உங்க பொண்ணு வீட்டுக்குள்ள இருக்க கூடாதுன்னு சொல்லிட்டாங்களோ என்னவோ, ஆனா நாங்க எங்க வீட்டு மொட்டை மாடியில இருந்து பார்க்கும்போது உங்க பொண்ணு எப்பவும் அந்த குடிசையில தாங்க தங்கி இருக்கும். குடிசையா? என்னையா சொல்றீங்க? உங்களுக்கு சந்தேகமா இருந்தா நீங்களே மேல போய் பாருங்க. ஆமாமா, நீங்க நேர்ல போய் பார்த்தா தான் நம்புவீங்க. போய் பாருங்க.